அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் கட்சி உருவாக்கம். 1854 மார்ச் 20 அன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அமெரிக்காவில் முதன்முறையாக விஸ்கான்சின் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. இது அமெரிக்க அரசியலில் புதிய மாற்றத்திற்கான அடித்தளம் அமைத்த முக்கிய நிகழ்வாகும். இந்த கட்சி முதலில் வம்சவாதம் மற்றும் அடிமைத்தனம் போன்ற விரோத நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் அமெரிக்கா பல பகுதிகளில் அடிமைத்தனம் பரவல் மற்றும் புதிய மாநிலங்களில் அடிமைத்தன சட்டங்கள் கோரப்பட்டதை எதிர்த்து மக்கள் போராடினர். ரிப்பப்ளிக்கன் கட்சி அடிமைத்தனம் விரோதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கூட்டாட்சி ஆதரவு போன்ற கொள்கைகளை முன்னிலையில் வைத்துக் கொண்டது. ரிப்பப்ளிக்கன் கட்சி உருவாகும் முன்னர் அமெரிக்காவில் பல பழைய கட்சிகள் இருந்தன. ஆனால் 1850களில் வம்சவாதம் மற்றும் அடிமைத்தன பிரச்சினை காரணமாக பழைய கட்சிகள் பிளவடைந்தன. இதனால் புதிய கட்சிகளை அமைக்க மக்கள் முயன்றனர். அதில் ரிப்பப்ளிக்கன் கட்சி முக்கிய இடத்தை பெற்றது. விஸ்கான்சின் மாநிலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பல தலைவர்கள் கலந்து கொண்டு புதிய கட்சியின் கொள்கைகள், நிர்வாக அமைப்பு மற்றும் நோக்கங்களை வரையறுத்தனர். இந்த அமைப்பு தொடர்ந்து அமெரிக்க அரசியலில் வலிமையான ஒரு எதிர்ப்பு கட்சியாக வளர்ந்தது. பின்னர் ரிப்பப்ளிக்கன் கட்சி அமெரிக்காவின் முக்கியமான நாடாளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் முக்கிய பாத்திரம் வகித்தது. 1860இல் ஆப்ரஹாம் லிங்கனை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வழிவகுத்தது. இதனால் அமெரிக்க அரசியலில் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தாக்கம் நிலைநிறுத்தப்பட்டது.